நான் உங்களுக்கு யாருங்க? என்ன திடீர்னு இப்படி கேக்குறான்? ஏங்க நீங்க எனக்கு யாருங்க? நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேர் யாருங்க? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி கேட்டுட்டு இருக்கான்? குழப்புறானே. சொல்லுங்க. நம்ம 2 பேருக்கு யாருங்க? யாருன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா சொன்னீங்க. ஆனா நமக்கு நாம மட்டும் தானா ஃப்ரெண்டு? நம்ம 2 பேருக்கும் நம்மள தவிர மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருக்காங்கல்ல. இதோ மேக்னா, சிறுத்தை, இவங்களும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏய், இப்ப எதுக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம லூஸ் தனமா நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லங்க, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றது தான் உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. ஆமா தானே? அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ இந்த ஆபீஸ்ல இருக்க யாருனாலும் வந்து என் கூட இருந்து என்ன கவனிச்சிருக்கலாம்ல. ஏன் கவனிச்சுக்கல? ஏன்னா நான் அவங்க கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தல. ஆனா உங்ககிட்ட தெரியப்படுத்தணும். அதனாலதான் நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா என் கூடவே இருந்து என் வீட்டுல தங்கி ராத்திரி முழுக்க தங்கி எனக்கு மாத்திரை மருந்துலாம் கொடுத்து நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீங்க. உங்க ஃப்ரெண்டான இந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆனதும் நீங்க போய் ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து இந்த ஃப்ரெண்டை கவனிச்சுக்கிட்டீங்களோ, அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் உங்கள மாதிரியே இந்த ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட்ஷிப்போட போய் அந்த ஃப்ரெண்டை கவனிச்சுக்கிட்டோம். ஐயோ, எத்தனை ஃப்ரெண்டு. ஏய், இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்போ நான் உன்னை கவனிச்சுக்கிட்டதும் நீ அந்த சிவானியை கவனிச்சுக்கிட்டது ஒண்ணுன்னு சொல்றியா? எல்லாமே அப்படிதானங்க ஆகும். இல்லங்க, உங்க ஃப்ரெண்டான இந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நீங்க கவனிச்சுக்கிட்டது தப்பு இல்லைன்னா, இந்த ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைனானதும் இந்த ஃப்ரெண்டு போய் அந்த ஃப்ரெண்டை கவனிச்சுக்கிட்டது தப்பு இல்ல தானே? தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. மூக்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? எங்க ஃப்ரெண்டு. அப்பாடா, எப்படியோ சமாளிச்சாச்சு. சித்து, ரொம்ப தேறிட்டு போல இருக்கு. மத்த பசங்களாம் பொண்ணுங்களை எப்படி சமாளிக்கணும்ன்ற வித்தைய உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஆமா மச்சான், நான் வேணும்னா உனக்கு மாசம் 500 ரூபாய் தரேன். டேய், இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு எனக்கு கத்து கொடுறான். மவன தென்றல் கிட்ட சொல்லவே நான் சொன்னா போட்டு கொடுத்து பின்னாடி அனுப்பி வச்சு இப்ப கலாய்க்கிறியா? நீ என்னைக்காவது சிக்கு அன்னைக்கு வச்சுக்கிறேன். நீ எதுக்கு கொட்டின? சும்மா செக் பண்ண. ஒரு நாளைக்கு உன் மண்டை எத்தனை கொட்டை தாங்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளவுதான். பாவி. ஆஹா, நம்ம மண்டையை உடைச்சு மாவேலுக்கு போடாம விட மாட்டாங்க போல இருக்கு. நாளையில இருந்து ஒரு புது ஹெல்மெட் ஆர்டர் போட வேண்டியதுதான். அப்புறம் எப்படி அடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்டா, பாக்குறேன். டேய், என்னடா இந்த நேரத்துல அயன் பண்ணிட்டு இருக்க? வெளியில எங்கயாவது போறியா? நாளைக்கு காலையில ஆபீஸ் போகணும்ல, அதுக்காக தான் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், நாளைக்கு காலையில ஆபீஸ் போறதுக்கு இப்ப எதுக்குடா அயன் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு டெய்லியும் லேட்டா வரலாம் போலாம். பத்தாததுக்கு உன் டீம் லீடரே தென்றல் தான். அவதான் தினமும் உன்னை பிக்கப் பண்றா, டிராப் பண்றா. நீ எப்ப வேணும்னாலும் ஆபீஸ்க்கு வரலாம், வீட்டுக்கு போலாம். நாங்கெல்லாம் அப்படியா? சீக்கிரமே கிளம்பி ஆபீஸ்க்கு போக வேண்டியது இருக்கே.
காலையில எந்திரிச்சு இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு லேட் ஆயிருது. அதான் இப்பவே பண்றேன். மச்சான், நானும் உன் கூடவே ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நீ எதுக்கு என் கூட வர? உன்னதான் தென்றல் பிக்கப் பண்றால. டேய், எனக்கு பிரச்சனையே அதான்டா. பாவம் தென்றல், என்னால தேவையில்லாத அலைச்சல். அதுவும் இல்லாம அவங்க டெய்லி என்ன பிக்கப் பண்றது டிராப் பண்றது அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதை தென்றல் கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இனிமே நான் உன் கூட வந்துடுறேன். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் மச்சான். ஆனா தென்றலுக்கு என்ன பதில் சொல்றது? டேய், அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. நான் உன் கூடவே வர்றேன். அப்புறம் காலையில என்னை விட்டுட்டு சீக்கிரம் கிளம்புனேன்னு வையே, அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிரு. புரிஞ்சதா? பாத்துக்க. என்ன எட்டியெல்லாம் மிதிக்க வரான்? சார், என்ன பண்றீங்க? அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், அவன் சொன்ன மாதிரி நீதான் நாளைக்கு அவனை கூட்டிட்டு போறியா? டெஃபினெட்லி. அவன் அப்படிதானமா சொல்லிட்டு போறான். அவன் சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? செஞ்சிருவேன். பிச்சிருவன் பிச்சு. தென்றலே எப்பவும் போல அவனை வண்டியில கூட்டிட்டு போட்டும் வரட்டும். நீ உள்ள பூந்து தேவையில்லாம குட்டைய குழப்புன அப்படியே போட்டுருவ. ஜாக்கிரதை. அம்மா, நான் எங்கம்மா குட்டைய குழப்பினேன்? உங்க பையன் தான் குட்டைய குழப்பிட்டு போறான். அவன் அப்படிதான் சொல்லுவான். அவனை நான் பாத்துக்கிறேன். நீ வழக்கம் போல அவன் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்பி ஆபீஸ்க்கு ஓடிடுற. அவன் என் மருமகளோட சேர்ந்து ஜோடியா வரட்டும். நானும் அதுக்காக தானம்மா டெய்லியும் வேணும்னே சீக்கிரம் கிளம்பி ஆபீஸ்க்கு ஓடிடுறேன். அவன் சொன்னதுக்கு அப்புறமும் நாளைக்கு நான் அவனை பிக்கப் பண்ணலனா அவன் என்ன அடிப்பானே. அவன் உன்னை அடிக்கதான் செய்வான். ஆனா நீ அவனை பிக்கப் பண்ணா காலையில பல்லையே தேய்க்காம காஃபி கேப்பியே. அது பழக்க தோசம்மா. அதுல சர்க்கரையோட சேர்த்து விஷத்தையும் கலந்து கொடுத்துருவேன். தேங்க்யூமா. என்னது விஷமா? ஐயோ, அது தெரியாம காலையில 3 டம்ளர் வாங்கி குடிச்சேன். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. நல்ல வேலை. அவனை பிக்கப் பண்ண விஷம்தான். புரிஞ்சுதா? நீயே முடிவு பண்ணிக்கோ, உதையா இல்ல உயிரானு. ஜாக்கிரதை. அடா பாவிங்களா, கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்கே. அவ என்னன்னா கூட்டிட்டு போகலனா அடிப்பேங்கிறான். அம்மா என்னன்னா கூட்டிட்டு போனா விஷத்தை வச்சு கொல்லுவேங்குது. முதல்ல இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்டா சாமி. அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்னும் டிஃபன் ரெடி ஆகாமலே இருக்கு. அம்மா, உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றதுமா? டிஃபனை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுன்னு இப்பதான் தோசையை ஊத்திட்டு இருக்க. இன்னும் அங்க சட்னி கூட ரெடி ஆகல. நீ எப்ப சட்னி அரைச்சு நான் எப்ப சாப்பிட்டு போறது? எதுக்கு இப்ப இவ்ளோ பறக்கற? ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண, ரெடி ஆயிடும். என்னது, 1/2 மணி நேரமா? அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. அதுக்குள்ளே உனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ எத்தனை மணிக்கு ஆபீஸ் போகணும்னு எனக்கு தெரியாதா? இன்னும் தான் 1 மணி நேரம் இருக்குல்ல. இங்க இருந்து நீ ஆபீஸ் கிளம்பினா ஒரு 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துட போற.
அதுக்குள்ள எதுக்கு இன்னும் நேரமாச்சுன்னு தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருக்க? அம்மா ஏமா இப்படி காலங்காத்தால டென்ஷன் பண்ற? நான் இங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு போனா நீ சொன்ன டைமிங்ஸ் ஓகே தான். ஆனா நான் போற வழியில சித்து வீட்டுக்கு போய் அவனையும் பிக்கப் பண்ணிட்டு போனோம்ல. நினைச்சேன் நீ அதுக்காக தான் இவ்ளோ பறக்கறன்னு நினைச்சேன். ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை எதுக்காக தினம் வீட்டுல இருந்து ஆபீஸுக்கும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் நீ உன் வண்டியில கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்க? அவன் என்ன சின்ன குழந்தையா? ஏமா என்னம்மா இது கேள்வி? நான் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, சித்துவுக்கு இன்னும் உடம்பு முழுசா கியூர் ஆகல. அவனால இன்னும் பைக் எல்லாம் ஓட்ட முடியாதுமா. அதனால்தான் டெய்லி அவனை நான் பிக்கப் பண்றேன். ஏன் அவனுக்கு பைக் ஓட்ட முடியலன்னா ஆட்டோல போறான். இல்லன்னா அந்த தலைவாரிக்கா மொத்தம் சுத்துவானே சிறுத்தன்னு ஒரு ஃப்ரெண்ட், அவன் கூட்டிட்டு போறான். நீ தான் கூட்டிட்டு போனமா அவனை? கங்காரு குட்டி மாதிரி அவனை தினம் வண்டியில தூக்கிட்டு திரியுற. இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா கண்டபடி பேசுறாங்க. யார் பேசுனது? யாரோ பேசுறாங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இனிமே அவனை நீ உன் வண்டியில கூட்டிட்டு போக கூடாது. தெரியும். இதுக்காக தானே நீ டிஃபனை லேட் பண்ணிட்டு இருக்க. வச்சுக்கோ, அப்படிதான் வச்சுக்கோ. நீ அவனை கூட்டிட்டு போக கூடாது. இதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. எனக்கு டிஃபனும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் கிளம்புறேன். பாய். ஏய் 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 நில்லுடி, நில்லு. அக்கா நில்லுக்கா, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சாப்பிட்டு போக்கா. எனக்கு எதுவும் வேண்டாம். எல்லாத்தையுமே உங்க அம்மாவையே சாப்பிட சொல்லு. வரேன். அக்கா ஏம்மா இப்படி பண்ற? சித்து அக்காவோட ஃப்ரெண்டு தானே. அவன் ஃப்ரெண்டா நண்டாங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. ஒருவேளை சாப்பிடலன்னா உன் அக்கா ஒன்னும் ஊசி போயிட மாட்டா. பேசிட்டு போறத பாத்தியா? உன் அம்மாவா? அப்ப அவளுக்கு நான் யாரு? எனக்கும் அதே டவுட்டா தான் இருக்கு. நீ என்ன அக்காக்கு அம்மா மாதிரியே நடந்துக்கிற? எப்ப பார்த்தாலும் அக்காவை குறை சொல்லிக்கிட்ட. ஏய், என்னடி மனகர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மா மா ஆ இதோ வரேன். மா வரேன்டா. ஆ என்ன சித்து? ஆமா, சிறுத்தை எங்க? அவன் எப்போ ஆபீஸ் கிளம்பி போயிட்டானே. கிளம்பிட்டானா? நான் தான் நைட்டே அவன்கிட்ட சொன்னேனே, நானும் அவன் கூட வரேன்ட்டு. ஆ தெரியும் தெரியும். அதனாலதான் அவன் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா கிளம்பி போயிட்டான். அவனுக்கு அவ்வளவு திமிராயிருச்சா? பக்கத்துல தானே போயிருப்பான். திரும்பி வர வைக்கிறேன். டேய் ஏய் சித்து, அவன் இங்க இருந்து கிளம்பி போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அவன் இந்நேரம் ஆபீஸ்க்கே போயிருப்பான். அப்படியா? நான் தான் அவன் கூட வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. எதுக்கு என்ன விட்டு போனான்? ஏய், நான் தான் அவனை போக சொன்னேன். எல்லாம் உங்க வேலை தானே? அம்மா எதுக்குமா போ சொன்னீங்க? கத்தாத. தென்றல் இப்பதான் போன் பண்ணா, உன்னை கூட்டிட்டு போக அவ இங்கதான் வந்துட்டு இருக்காளாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவ வந்துருவா. இந்த கதையே வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். தென்றல் வந்து கேட்டா நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறேன். டேய் பாவுண்டா தென்றல், உன்னை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் வேலை மெனக்கெட்டு இங்க வந்துட்டு இருக்கா. நீ அவளுக்கு முன்னாடி கிளம்பி போனா என்ன அர்த்தம்? அப்புறம் அவ தப்பா எடுத்துக்க மாட்டாளா? ஐயோ அம்மா, உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் புரியாதுமா. நான் தனியாவே போய்க்கிறேன். ஏய் நில்லுடா, அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? நீ நேத்து நைட்டு சிறுத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல, நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ தென்றல் வண்டியில போறத அவங்க அம்மா ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா தேவையில்லாதத நீயே கற்பனை பண்ணிக்காத. மா, அது மட்டும் பிரச்சனை இல்லம்மா. வேற என்ன பிரச்சனை? நான் இவங்க கூட போனேன்னா சிவானி மேடம் என்ன ஏதுன்னு என்ன கேள்வி கேக்குறாங்க. சிவானி மேடம் என்கிட்ட க்ளோஸா பழகுறத தென்றல் வேற தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர்ட்டையும் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். எதுக்கு வம்பு? நான் தனியாவே போய்க்கிறேன். ஏய் சித்து, டேய் நில்லுடா. சித்து சொல்றத கேளு சித்து. மா சொன்னா கேளுங்கம்மா. சித்து என்னடா நீ? டேய்
இப்ப நீ சொல்றத கேட்க போறியா இல்லையா? மா நீங்க சும்மா இருங்கம்மா. அடச்சே. இந்த நேரம் பார்த்து வண்டி செல்ஃப் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பாத்தியா, நீ தனியா போறது உன் வண்டிக்கே பிடிக்கல. அதான் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு. உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதான் கிக்கர் இருக்குல்ல, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ சித்து, என்ன ஆச்சு? என்னடா வலிக்குதா? போங்கம்மா. இப்படி வா, பார்த்து பண்ண வேண்டியதானே. இதுக்கு தான் நான் சொன்னேன் தென்றல் வந்த உடனே வண்டியில போலான்னு. கேட்டியா நீ? மா நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. நான் எப்படியாவது ஆட்டோல ஏதாவது போய்க்கிறேன். சித்து, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதான் தென்றல் உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிருக்கால, அவ வந்ததும் அவன் வண்டியில போலாம். மா இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் டென்ஷன் ஆயிடுறேன். நான் ஆட்டோலே போய்க்கிறேன். சித்து என்னடா, ஏன்டா நான் சொல்ற பேச்ச கேட்க? என்ன அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி வெளியே நிக்கிறீங்க? அதை ஏமா கேக்குற? நீ தினமும் இவனை வண்டியில கூட்டிட்டு போறது உனக்கு சிரமமா இருக்கான். அதனால நான் சொல்ல சொல்ல கேட்காம இவர் தனியாவே போய்க்கிறேன்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. கால்ல மறுபடியும் வலி எடுத்துக்கிச்சு. எதுக்கு சித்து இந்த வேண்டாத வேலை? உன்னை வண்டியில கூட்டிட்டு போறது எனக்கு சிரமமா இருக்குன்னு சொன்ன நான் உன்கிட்ட. இல்லங்க, இருந்தாலும் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? நீங்க கிளம்புங்க, நான் வேணா ஆட்டோல போய்க்கிறேன். ஏய், சொன்னா கேட்க மாட்டியா நீ? வா, வண்டியில வந்து ஏறு. வா போலாம், வா ஏறு. ஏறிட்டியா? போயிட்டு வரேன் அத்தை. பாய் சித்து, பாய். பாய் பாய். சித்து, நான் பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். உன்கிட்ட பணம் இருக்கா? இருக்குங்க. எவ்வளவு வேணும்? பணம்லாம் வேண்டாம் சித்து, நான் அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன். ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு எஃப்எம்க்கு போலாமா? என்னங்க நீங்க, அப்படி என்ன அவசரம்? சாப்பிட்டு பொறுமையா வந்திருக்கலாம்ல. சீக்கிரம் ஒரு நல்ல ஹோட்டல் போங்க. நல்ல ஹோட்டலா கெட்ட ஹோட்டலான்னு அங்க போய் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தானே தெரியும். அது என்னமோ கரெக்ட் தாங்க. சில ஹோட்டல்ல வெளியே பார்க்க தான் நல்லா இருக்கும். உள்ள போய் சாப்பிட்டோம்னா இனிமே நம்ம வாழ்க்கையில ஹோட்டல்ல இல்ல, வீட்டுல கூட சாப்பிடணுமான்னு யோசிக்க வச்சிருவாங்க. ஹே, இருக்கிற பசியில நீ வேற காமெடி பண்ணாத சித்து. தூரம் சொல்லியிருக்கேன், இன்னும் அவனை கூட்டிட்டு தான் போறா. ஜோடும் கூட பார்க்காம சிரிச்சு பேசிட்டு போறாங்க.